ஆனால் எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் எந்த மேடையில் ஏறினாலும் என்னுடைய ஒரு சந்த கவிதையை பாடச் சொல்லி கேட்பார்கள் ரசிகர்கள். அதை உங்களுக்கு இப்போது சொல்லி காட்டுகிறேன். இது ஒரு மோட்டார் சைக்கிள் ஓடும் அந்த சத்தத்தில் ஒலிக்கும். இந்த கவிதை ஒளிமஞ்சரி நிகழ்ச்சியில் உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்கள் அதை ஒளிபரப்பி மிக அருமையாக இனிமையான குரலில் அதை வாசித்தார்கள். அதே போன்று முத்துவிதானம் நிகழ்ச்சியில் கவிஞர் இளையதம்பி தயானந்த் அவர்களும் மறைந்த ராஜேஸ்வரி சண்முகம் அம்மா அவர்களும் இந்த கவிதையை மிகவும் சிலாகித்து மிகவும் ரசித்து பிறகு அதை வானொலி அறிவிப்பாளர்களுக்கு ஒரு பயிற்சி பாடநெறியிலும் அந்த கவிதையை சேர்த்துக் கொண்டார்கள் என்ற பெருமையை தட்டி கொண்டு இந்த கவிதை சொல்லுங்க என் சொந்த கவிதை. இதோ அந்த சந்த கவிதை. சரி, மோட்டார் சைக்கிளில் ஏறி புறப்பட போகிறேன். பொற்பாத சிற்றொன்றன் முற்றத்தில் சிற்பம்போல் எட்டத்தில் சற்றேன் எட்டிப்பார் தட்டை கற்றை குழல் தொட்டு பேசும். பொற்பாத சிற்றொன்றன் முற்றத்தில் சிற்பம்போல் எட்டத்தில் சற்றேன் எட்டிப்பார் தட்டை கற்றை குழல் தொட்டு பேசும். பின் தொட்டுப்போம் வட்டத்தேன் தட்டை பட்டுப்பூ சிட்டின் கண் சிட்டின்பம் மட்டிற் பச்சொட்டி கை தட்டி தன் பட்டு கால் வீசும். பொற்பாத சிற்றொன்று முற்றத்தில் சிற்பம்போல் எட்டத்தில் சற்றே நின்று எட்டி பார்த்து கற்றை குழல் தொட்டு பேசும். விண் தொட்டு போம் வட்டத்தேன் தட்டை போல் பட்டு பூஞ்சிட்டின் கண் சிற்றின்ப மெட்டில் பாச்சொட்டி கை தட்டி தன் பட்டுக்கால் வீசும். முற்றத்தின் முற்பக்க துற்சாகி துக்காரும் கட்டி கரும்பை ஒத்திட்ட குட்டிக்கு கிட்டத்தில் சட்டை போய் நின்றுட்டால் துட்டன நிட்ட போய் திட்டிக் கொண்டு அட்டை நாட்பட்டை போட்டு பட்டிக்காட்டில் குட்பித்திட்ட பூஞ்சிட்டின் கண் பட்டு போயிற்று நெஞ்சிட்டு போயிற்று. முற்றத்தின் முற்பக்கத்தில் உற்சாகித்து உட்காரும் கட்டி கரும்பை ஒத்திட்ட அக்குட்டிக்கு கிட்டத்தில் சற்றே போய் நின்றுட்டால் துட்டனன் எட்ட போய் திட்டிக் கொண்டு அற்றை நாள் பொட்டை போட் பட்டிக்காட்டில் புட்பித்திட்ட பூஞ்சிட்டின் கண் பட்டு போயிற்று நெஞ்சிட்டு போயிற்று. இவ்வட்டாரத்திற்கண்ணி பட்டாளத்திற்கெல்லாம் முன்னிற்கும் சிற்றின் பூங்கொத்தை போட் புன்சிறு பித்தைக்கு பித்தாக்கி சென்றிட்டதில் பொன்றில்லை கான். நான் கற்கண்டி சொற்கொண்டு மற்றற்ற விருப்பூட்டு எண்ணத்தில் கண்விட்டு கட்டுண்ட கண்ணிப்பும் சிற்றின் பேர் எழில் பற்றி எண்ணற்ற பாக்கட்ட திட்டம் ஒன்றிட்டு என் முற்றத்தை சிற்பம் கண்ணட்டா தூரத்தை கட்டி போய் விட்டாலே கற்பனை எல்லாமே வீண். இது 1992ஆம் ஆண்டு நான் ஒரு வர்ண கம்பெனியில் இரவு நேர டியூட்டியில் இருந்த சமயம் ஒரு நள்ளிரவு ஒரு 3 அல்லது 4 மணி அளவில் இந்த கவிதையை தமிழ் அகராதியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இந்த வல்லின சொற்களை தேர்ந்தெடுத்து இதற்கு எனக்கு அடிப்படையாக அமைந்தது காசிம் புலவர் அவர்களுடைய அந்த அணில் குஞ்சி ஒலிக்கும் சத்தத்தில் பாடிய ஒரு பாடல் துணை செய்தது. அந்த பாடல் இது. கொப்பட்டி தொட்டு சற்றக்கை குப்பத்தை பற்றி சற்றை குலசாவி என வரும் அந்த பாட்டு. அதை கேட்டு நான் ஜாத்த இந்த பாட்டு. இதை கேட்டு நீங்கள் ரசித்தால் நல்லது. கவிதை ஆர்வம் பலருக்கும் இப்போது உள்ளது. நல்லது. நன்றி. சரி, இந்த கவிதையை நீங்க அடிக்கடி நீங்க உச்சரிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட தமிழ் அழகாகும். இப்ப உச்சரிப்பு வருதில் அப்படின்னு சொல்றாங்களுக்கு தமிழை எப்படி அழகா உச்சரிக்கிற அப்படிங்கிறாங்களுக்கு இதை ஒரு பாடமாக கொண்டு நீங்க இதை அடிக்கடி நீங்க உச்சரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கவிதையை சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட தமிழும் அழகாகும், குரலும் அழகாகும். எங்களுடைய சந்த கவி கிண்ணியா அமிராலிய நாங்க இப்ப சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் காதல் கவிதைகளில் ஆரம்பித்து இப்போது ஞான பாடல்கள் எழுதி கொண்டிருக்கின்றேன். ஈற்றில் இதுதான் அனைவருக்கும் முடிவு. மாயச் சுழலலை வாழ்வில் சகலதும் சாய கனவு சருகு. மாயச் சுழலலை வாழ்வில் சகலதும் சாய கனவு சருகு. நல்லதொரு சந்தர்ப்பம். எங்களுடைய பிரபல அறிவிப்பாளர் நண்பர் AM அஸ்கர் அவர்களுக்கு மீண்டும் எனது ஆத்மார்த்த நன்றிகளும் துவாக்களும். நன்றி. சந்திப்போம். சில மனிதர்களை சந்திக்கிற பொழுது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சில மனிதர்கள் அடிக்கடி சந்திக்கணும், ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சில மனிதர்களை நாங்க சந்திச்சே ஆகணும். அதுல ஒருத்தர் தான் எங்களுடைய கவிஞர், பிரபலமான கவிஞர் கிண்ணியா அமிராலி. இன்றைக்கு அவரை நான் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இப்படியான சந்திப்புகளை அடிக்கடி சந்திக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆவா. நன்றி.